அன்பார்ந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வி விதைகள் வலையொலி. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக சொல்கிறது தான், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. இந்த காணொலியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினா வங்கி 10ஆம் வகுப்புக்கு நம்ம சென்ற ஆண்டு போல் பார்த்திங்கன்னா, சென்ற ஆண்டு காலாண்டு தேர்வுக்கு பிறகு வினா வங்கி வெளியிட்டோம். அது உங்களுடைய கருத்துக்களை கேட்டு வெளியிட்டோம். இந்த ஆண்டும் காலாண்டுக்கு பிறகு இந்த உங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தை வச்சுக்கிறோம். இந்த வினா வங்கியில் என்ன பொருளடக்கம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் போடுங்க. அது சேர்க்க முடியுமா இருந்தால் நான் சேர்த்துறேன். ஆனால் சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சிறு வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க அந்த வினா வங்கியில் என்னென்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு இளந்தமிழ் வினா வங்கி மொத்தம் 101 பக்கங்கள் இருக்குது. இதில் என்னென்ன அப்படி இருக்குதுன்னு நான் முதல்ல பார்த்துடலாம். பொருளடக்கம் மட்டும் பார்த்துடலாம். இது 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான வினா வங்கி. மாற்றப்பட்ட பாடங்கள் எல்லாத்தையும் இதில் நம்ம மாற்றிட்டோம். மொழித்திறன் பயிற்சிகள், வினா வங்கி, வினா விடைகள் எல்லாமே மாற்றிட்டோம். 2020 இந்த ஆண்டு புதுப்புக்கு தகுந்த மாதிரி. சரி, இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளடக்கத்தில் நம்ம 2 விதமான பகுதியில் கொடுத்துக்கிறோம். ஒன்று பாருங்க, புத்தக மதிப்பீடு வினாக்கள். இன்னொன்று தேர்வு பகுதி வினாக்கள். இது தனியாக கொடுத்துக்கிறோம். சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 முதல் 9 வரைக்கும் 1 மார்க்கு வந்துடும். இது எல்லாமே புத்தக மதிப்பீடு வினாக்கள். அடுத்தது 2 மார்க்குடைய கொஸ்டின்ஸ், 3 மார்க்குடைய கொஸ்டின்ஸ், அப்புறம் பிக் கொஸ்டின்ஸ், நெடுவினாக்களுடைய தொகுப்பு, அப்புறம் மொழித்திறன் பயிற்சிகள். அதில் இயல் வாரியாகவே கொடுத்துருப்போம். கலைச்சொல்லறிகை 9 இயலுக்கும் கலைச்சொல்லறிகை, 9 இயலுக்கும் அகராதியில் காண்க, 9 இயலுக்கும் அறிவை விரிவு செய். அப்புறம் செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம செயலில் இருக்கக்கூடியது, நயம் பாராட்டுக. இதில் அடுத்து மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் காமனாக 1 முதல் 9 இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு, 1 முதல் 9 இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தக, 1 முதல் 9 இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவிதை எழுதுக, 1 முதல் 9 இருக்கக்கூடிய கடிதம் மற்றும் கட்டுரை வினாக்கள். அடுத்தது இயல்வாரியான கற்பவை கற்றபின் வினாக்கள். இது எல்லாமே ஒரு பகுதியில் வந்துடும். அடுத்தது இதை பின்தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு பகுதி வினாக்கள். அதாவது நம்ம புத்தகத்தில் இல்லாத சில வினாக்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று பாடலடி வினாக்கள், அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க, பத்தியை படித்து பதில் தருக, அழகிடுதல், 4 வகை படிவ வினாக்கள். அதுக்கப்புறம் செப்டம்பர் 2020 இந்த மாற்றப்பட்ட பாடத்திலிருந்து நான் பொதுத்தேர்வு வச்சுக்கிறாங்க. அதை இங்கே வினாக்களாக கொடுத்துக்கிறோம். செப்டம்பர் 2020, 2021, மே 2022, ஆகஸ்ட் 2022, ஏப்ரல் 2023, ஜூன் 2023, ஏப்ரல் 2024, ஜூலை 2024. இப்போ ஜூலை மாதம் நடந்த வரைக்கும் இந்த அரசு பொதுத்தேர்வு வினாத்தாள்களுடைய வினாக்களை கொடுத்துக்கிறோம். மொத்த எத்தனை வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வினாத்தாள்கள் இருக்கும். 8 வினாக்களை கொடுத்துக்கிறோம். 8 வினாத்தாள், 8 பொதுத்தேர்வு நடந்தப்போ இந்த 8 பொதுத்தேர்வு வினாத்தாளையும் நம்ம இங்கே இந்த வினா வங்கியில் கொடுத்துக்கிறோம். சரி, இது அப்படியே ஒரு வேகமாக நம்ம பார்த்துடலாம். இதுதான் பொருளடக்கம். இந்த பொருளடக்கத்தில் ஏதாவது சேர்த்தணுமா அப்படின்றது தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கங்கள் நிறைய கூடும், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 101 பக்கங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 101 பக்கங்கள் இருக்குது. அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு புத்தக ஒரு மதிப்பீடு வினாக்கள் இயல் வாரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படியே 1 முதல் 9 வரைக்கும் கொடுத்துருப்போம். எல்லாத்தையும் பக்க நம்பர் நோட் பண்ணியே கொடுத்துக்கிறோம். முதல்ல புக் பேக் எல்லாம். அடுத்து பாருங்கள், குறுவினா 2 மதிப்பெண் புத்தக வினாக்கள், உரைநடை, செய்யுள், இலக்கணம் எல்லாமே வந்துடும். அதாவது இயல் வாரியான 5 கொஸ்டின்ஸ். அதை அப்படியே
பிரிவு 1 பிரிவு 2 பண்ணல, அப்படியே வந்து கொடுத்துக்கிறோம். இது வந்து ஏன்னா டெஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல டெஸ்ட் வைக்கும்போது இது ஈஸியாக எளிமையாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சிறுவினா 3 மதிப்பெண்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவினா பகுதியில் இருக்கக்கூடிய இயல்வாரியான வினாக்களை இங்கே தொகுத்து கொடுத்துருப்போம். பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 6வது இலக்கத்தில் சேஞ்ச் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். பாருங்கள், தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்களிருந்து 2ஐயும் எழுதுக. ஸோ பாடத்தை எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். அடுத்து பாருங்கள், நெடுவினா புத்தக வினாக்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா இயல்வாரியாகவே இங்கே தொகுத்து கொடுத்துருப்போம். காலாண்டுக்கு மேலே நமக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் காலாண்டுக்கு பிறகு நம்ம இதை வந்து வெளியிடுறோம். பாருங்க, மொழித்திறன் பயிற்சிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்வாரியாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரே தலைப்பின் கீழே இல்லாத அனைத்து மொழித்திறன் பயிற்சிகளும் வந்துடும். ஒரே தலைப்பில் இருக்கக்கூடியது, அதாவது பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லறி, அகராதி காண்க, காட்சியை கொண்டு தனியாக கொடுத்துக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு இயலக்கூடிய வெவ்வேறு தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சிகள். 4 இதனுடைய ஸ்பெசிமென் பேஜஸ் கூட நான் இந்த காணொலியோடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பெசிமென் பேஜஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பேஜஸ் தான் இருக்கும், ஒவ்வொரு தலைப்பில் ஒரு பேஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இதுதான் வந்து முழு புத்தகம். உங்களுக்கு இது போதுமானது அப்படின்னாலும், இல்லை கருத்துக்கள் இதில் என்ன கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னாலும் அந்த கருத்துக்களை வெளியிடுங்க. இந்த புத்தகம் விரைவில் உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அச்சுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். பாருங்கள், மொழித்திறன் பயிற்சிகளில் புத்தக வினாக்கள் கலைச்சொல்லறிக்கை அப்படியே ஒரே சீக்வன்ஸாக வந்துடும். அதே அகராதியில் காண்க அப்படியே தலைப்பு ஒட்டுக்காக வந்துடும். அறிவை விரிவு செய். இதில் பார்த்தீங்கன்னா நூல் எழுதிய பெயர்களை எழுதுக, எல்லா எழுதும் தனித்தனியாக வந்துடும். வகுப்பு பிரகடனம் தருக, நயம் பாராட்டுக, மொழிபெயர்ப்பு புத்தக வினாக்கள். அடுத்து நிற்க அதற்கு தக, இயல்வாரியான இந்த வினாக்கள். இதெல்லாம் பொதுவான தலைப்பு இருக்கிறதுனால இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டோம். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. கடிதம் மற்றும் கட்டுரை புத்தக வினாக்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா இயல்வாரியாகவே இங்கே தொகுத்து கொடுத்துருப்போம். கற்பவை கற்ற வினாக்கள். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பவை கற்ற வினாக்களை இங்கே தொகுத்து கொடுத்துரும். இதில் இருந்து தான் நமக்கு வந்து சென்ற ஆண்டு வந்து சில வினாக்கள் வந்தது, அதனால் இதில் கொடுத்துக்கிறோம். நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டிலையும் இதற்கான விடைகளை நம்ம வழங்கியிருக்கிறோம். உரைநூல் வேணுங்கிறவங்க காணொலியில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். புத்தகங்கள் இன்னும் குறைந்த அளவே இந்த உரைநூல்கள் இருக்குது 10ஆம் வகுப்புக்கு. இப்போ இளந்தமிழ் இந்த வினா வங்கி வந்து இப்போ அடுத்தது நம்ம வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறோம். இதனால் உங்களுடைய அருமையான கருத்துக்களை, பொன்னான கருத்துக்களை தயவு செஞ்சு காணொலியுடைய கருத்துப்பட்டியில் வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயல் 7, இயல் 8, இயல் 9, 9 இயலுக்கான கற்பவை கற்ற. இப்போ பாருங்கள், இது எல்லாமே முதல் 46 பக்கத்தில், இது எல்லாம் 46 பக்கத்தில் புத்தகத்துடைய வினாக்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு பகுதி வினாக்கள், இந்த பாடலடி வினாக்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்வு பகுதியில் மட்டும்தான் இருக்கும், புத்தகத்தில் பின்னாடி இருக்காது. அதனால் இது தனியாக தொகுத்து கொடுத்துக்கிறோம். இது நீங்கள் டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். பாடலடி வினாக்கள் மட்டும் ஒரு நாள் நீங்கள் தேர்வு வச்சுக்கலாம் மாணவர்களுக்கு. அதே மாதிரி விடைக்கேற்ற வினா, இதுவும் வந்து நீங்கள் தனியாக ஒரு 15 கொடுத்துருப்போம். அதே மாதிரி பத்தியப்படுத்திய வினாக்களுக்கு விடை எழுதுக. சாம்பிள் இது ஒரு 10 கேள்வி கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள், அலகிடுதல், இது ஒரு 10. படிவ வினாக்கள், ஒவ்வொரு படிவத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த நூலக உறுப்பினர் படிவம், அந்த ஒவ்வொரு படிவத்துக்குமே ஒரு 10 வினாக்கள் இங்கே தொகுத்து கொடுத்துருப்போம். அவங்க பயிற்சி பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். முதல் வினா வந்து காமனாக கொடுத்துருப்போம். அடுத்த வினாலாம் வந்து தரவுகள் கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள், அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் செப்டம்பர் 2020
இது எல்லாமே பொதுத் தேர்வு வினாத்தாள் தான். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பொதுத் தேர்வு வினாத்தாளில் இருந்தும் ஒரு 1 மார்க் தனியாக வச்சுக்கலாம், 2 மார்க்கெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது வந்து மாணவர்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்த கொஷின் பேப்பரையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் அதாவது ஜூலை 2024 அதாவது தனித்தேர்வுகள்னா சிறப்பு துணைத் தேர்வு, இந்த வினாத்தாள் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாமே இது வரைக்கும் செப்டம்பர் 2020 ஜூலை 24 வரைக்கும் நடந்த அனைத்து அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்களையும் இந்த வினா வங்கியில் கொடுத்துக்கிறோம். இதில் வேறு என்ன கருத்துக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் விட்டு போச்சுன்னா அது எனக்கு வந்து ஞாபகப்படுத்துங்கிறதுக்காக. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது போதுமானதாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட்டு கொடுத்தே வரலாம். அதனால் இதோடைய விலை நிர்ணயம் இன்னும் அச்சகத்துக்கு கொடுத்தா தான் நமக்கு தெரியும். இது வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த வினா வங்கி போடலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய ஒரு கருத்துக்களை தயவு செஞ்சு கருத்து பெட்டியில் போடுங்க. நான் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.